அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதல் பெண் இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். சமமாக வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் சமமாக அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்திக்குரிய அரசு விலைப்பட்டியல் மற்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். திரைப்பட கலாச்சாரம், ஆடைகள் மற்றும் திரைப்பட பேச்சு பாதுகாப்பாளர் சட்டம் நிர்ணயம் செய்து தரப்படும். இனி வரும் காலங்களில் தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற ஆடை குறைப்பு போன்ற அனைத்துக்குமே தடை விதித்து முறையாக நம்மளுடைய கலாச்சார ரீதியான திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டும். நல்ல மக்களுக்கு எடுத்துக்காட்டான படங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமைக்கப்பட வேண்டும் திரைப்படம். இது அனைத்தையுமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு முழுமையான ஒரு நல்ல திரைப்படங்களுக்கு நம்முடைய அரசு அங்கீகாரம் அளிக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.